மத்திய அரசனுடைய அந்த ஜிஎஸ்டினால எல்லா விளைபொருட்களும் ஏறி போச்சு. சும்மா சும்மா சொல்றாங்களே ஒழிய பாரதிய ஜனதா எதுவுமே இங்கே திட்டங்கள் நிறைவேறவில்லை. குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. அவங்க பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு தான், அதுவும் வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை கொடுத்து தொழில் ரீதியாக நாங்கள் திட்டங்கள் தான் தொழில் ரீதியாக அதன் மூலமாக துணை அது வணிகங்கள் வரும், அந்த மாதிரி செய்யலை. எனவே ஏன் நான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறேன், அவர் 15 லட்ச ரூபா போடுவோம் மத்திய அரசு சொன்னது ஒவ்வொரு குடும்பத்திலையும். அதுவும் 10 ஆண்டுகளாக 71 ரூபா விற்ற பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு 2014. இந்த 5 பார்த்தீங்கன்னா 2014, 19 இருக்க பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் பன்மடங்கு கூடி போயிடுச்சு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டிக்கொண்டு ஆடாக இருக்கிறார். ஒன்று சிங்கம், ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் சிறுத்தை. இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக இன்னைக்கு மாட்டிக்கொண்டு என்ன பேசுறோன்னு தெரியும் பிதட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனவே இதுல வெற்றி பெற போகிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற, மக்களுடைய அபரிதமான ஆதரவு பெற்றிருக்க எங்களுடைய டாக்டர் சரவணன். இரட்டை இலை என்பதை தெரிவிச்சு டாக்டர் சொல்லுவார். இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட பிரச்சாரம் முடிஞ்சிச்சு, முடிய போகுது. 3 அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தினாங்க. பாஜக கூட்டணி ஒன்று, அதிமுக திமுக. இப்போ இது எந்த இடத்துல நிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது பொறுத்தளவு, மதுரையை பொறுத்தளவுங்க, இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி. இது இந்த பூமியில பொதுவாக நான் சொல்றதுன்னா, எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடித்த படம் பாருங்க, மற்ற யாரையுமே இதாக நம்பியாரே எங்களுக்கு எது, நம்பியாரை தான் தலைவர் போட சொல்வார், இல்லை PS வீரப்பாவை போட சொல்வார், மனோகரனை போட சொல்வார். எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக PS வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மற்றெல்லாம் சுஜிபி அவங்களாம் இப்போல்லாம் பேராசிரியர், பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கமான அன்பா பழகக்கூடியவர். அவரை போய் களத்தில் இப்போ நோட்டாவை காட்டிலும் கம்மியாக ஓட்டு வாங்க போறாரு பாரதிய ஜனதா. அது மதுரையை அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமியில பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதைக்கு உதவாது தலைவரே. இந்த கத்திரிக்காய் கதையெல்லாம் இங்க நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு அந்த கட்சி நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி நிறுத்துறாங்க. இந்த பத்திரிக்கைலாம் செயற்கையா தூக்கி நிப்பாட்டெல்லாம் நிற்காது. விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கும், ட்ரெய்லர் படங்கள் பாருங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கும், படம் சொதைப்புறம், படம் ஃப்ளாப் ஆயிரும். அது மாதிரி இப்ப ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம், ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுலாம் ரிசல்ட்டு பிளாப்பு, படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும். அதனால இங்க அண்ணா திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறதில்ல. எங்களுடைய எதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம், மத்திய அரசுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கோம். மக்கள் நல்லா கேட்குறாங்க, டாக்டர் நல்லா பேசுறாரு. எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு.